வீட்டுக்கு தெரியாமல் ரெஸ்டாரண்ட்டில் சர்வராக வேலை பார்த்த மயிலை கையும் களவுமா சரவணன் கண்டுபிடிக்கிறாரு. இதனால் மனசு உடைஞ்சு போகிறாங்க மயில். வீட்டுக்கு வந்து சரவணனுடைய காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் படிக்கலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை தனியாக பேசுகிறேன், அப்பா ஒரு நல்ல முடிவு சொல்லுவார் அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாரு. நீங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா என்னை தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு மயில் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயம் இப்போ தெரியாமல் பின்னாடி தெரிஞ்சா நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு என்னை அவங்க தப்பாக நினைப்பாங்க இல்லையா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நேராக பாண்டியன் கிட்ட போயிட்டு தனியாக கூப்பிட்டு சரவணன் பேசுகிறாரு. மயில் வேலைக்கு போகிற அளவுக்கு படிக்கலை, வீட்டுக்கு தெரியாமல் சர்வரை வேலை பார்த்துட்டு இருந்தா. அன்றைக்கி ஹோட்டலில் நான் போகும்போது பார்த்துட்டேன். மயில் படிக்கலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம தப்பாக நினைப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக, அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் டெய்லி சர்வரை வேலைக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. என்னம்மா நீ நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சா நீ ஏன் இப்படி போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு. இதோட இந்த புறமாக முடியுது.